குற்றவியல் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் சண்முக பிரியா அப்படிங்கிறவங்க 2 தினங்களுக்கு முன்பு கருக்கலைப்பிற்காக அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு வயது 29. அவங்க இங்கே இருக்க டாக்டர்கிட்ட ஏற்கனவே காலில் ஒரு நரம்புக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கப்போ அவங்களுக்கு அந்த எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிச்சிட்டாங்க. கருக்கலைப்பு ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி மத்தியானம் 12 மணி அளவில் அவங்க திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு, இயற்கை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் எங்களுக்கு வக்கீலுங்க மத்தியில் எங்களுக்கு ஒரு 2:30-3 மணி அளவில் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ நாங்கள் கேட்டோம், ஒரு 29 வயசில் அவங்க அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு கார்டியாக் அரெஸ்ட் எப்படி வந்துச்சு, அவங்க கருக்கலைப்புக்கு 3ஆவது மாதத்தில் கருக்கலைப்புக்கு வந்திருக்காங்க, இல்லை இட்ஸ் 2 க்ரோண்டு ஸ்டேஜுங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், அப்படின்னு தெரிஞ்சு தானே நீங்கள் அட்மிட் பண்ணியிருப்பீங்க, அப்படி இருக்குங்கப்ப நாங்கள் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறப்ப ஒரு டாக்டர் கொஞ்சம் கோபமாக எங்கள்கிட்ட பேசினார். நீங்கள் தேவையான வெளியே போய் போராட்டம் பண்ணுங்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள். நாங்கள் சொன்னோம், நாங்கள் பிஎல் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம், நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு வரல. திருச்சியில் நாங்கள் 4000-5000 வக்கீல் இருக்க மத்தியில் எங்கள் ஒரு வக்கீலுக்கு இதே மாதிரி ஏற்கனவே வழக்கறிஞர் கோபிகண்ணன் மனைவி அவங்க திருச்சியில் உள்ள ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இயற்கை எழுதினாங்க. நாங்கள் அன்றைக்கே நாங்கள் ஒரு இஷ்யூ ஆக்காமல் விட்டது தப்பாக போச்சு. ஏன்னா அவங்க 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு தான் அட்மிட்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களும் இதே மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ பாடியை அவங்க ரிலேஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லாமே பேசி சங்கத்துலேருந்து எல்லா வழக்கறிஞர் உறுப்பினர்கள், நாங்கள் பொறுப்பில் இருக்க நான் எல்லாம் சேர்ந்து பேசினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாடியை ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாடியை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாடியை கொடுத்துட்டாங்க. பாடி கிளம்பிருச்சுங்க. திருச்சியிலேருந்து குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்து செயலாளர் வெங்கட். இதனால் என்ன சொல்ல விரும்புகிறோம், நாங்கள் பப்ளிக்கு நாளைக்கு என்னென்னாங்க, பப்ளிக்கு நாளைக்கு எந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் வராங்க. அவங்க என்னென்னா எப்படியா நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நம்பி வருவாங்க. 2 நாள் 3 நாளில் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு வராங்க. எல்லோரும் எங்களை மாதிரி எல்லாருமே ஒரு வழக்கறிஞருக்கு படிச்சிருப்பாங்களா, எங்களை மாதிரி எல்லோரும் ஒரு யூனிட்டியாக கேட்பாங்களா நம்மளால் சொல்ல முடியாதுங்க. அவங்க பப்ளிக் அப்போ எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்க, பணம் கொடுத்தா தான், இந்த பில்லு கொடுத்தா தான் நாங்கள் பாடியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் சொன்னால் பில்லு கொடுக்குற பற்றி இல்லை, இதுக்கு மேலே நாங்கள் கொடுக்குறோம், வில் பே ரெடி டு பே த ஜிபே. ஏன்னா ஜிபே லிமிட் 1 lakh வரைக்கும் இருக்குது. நீங்கள் சொன்ன பில்லு ரொம்ப கம்மி தான். எனக்கு இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸை உங்களால் ப்ரூவ் பண்ணி எங்களை வக்கீல் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்க பார் கவுன்சில் இருக்குது. இது வரைக்கும் எந்த டாக்டரும் மேலே நடவடிக்கை எடுத்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் நடவடிக்கை எடுத்திருக்கு. நான் கேட்குற கேள்வி அதான். எங்கள் வழக்கறிஞர் மீது தப்பு பண்ணால் மாதத்துக்கு ஒரு 10 வக்கீல் மேலே பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடந்துச்சுன்னா எந்த டாக்டர் மீது மெடிக்கல் போர்டு நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க ரொம்ப யூனிட்டியாக இருக்காங்க. பட் அது அவ்வளோ ஆரோக்கியமானதான்னு கேட்டால் எங்களால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா ஒரு 29 வயசில் நாங்கள் ஒரு வக்கீலை இழந்துட்டு நாங்கள் ரொம்ப மனவேதனையாக இருக்கோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அதை நாங்கள் எப்படின்னா, நான் கேட்ட வரைக்கும் நான் குறைபாடுன்னு தான் நான் சொல்ல முடியுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள காப்பாற்றி அனுப்பிச்சிருக்கணும். ஏன்னா சரியான அவங்க பதில் சொல்லாமல் அவர் தேவைன்னா நீங்கள் போராடுங்கிறாரு. சார் எங்களை பார்த்தா ரோட்டில் இறங்கி போராடுறது மாதிரியா இருக்குது? நாங்களும் படிச்சுட்டு தானே வந்திருக்கோம். நீங்கள் எங்களை உடனே தேவைன்னா நீங்கள் போய் என்ன போராடுங்கிறீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு டாக்டர் வந்தார், கேட்டால் அவர் எமோஷனில் பேசிட்டார், நீங்கள் வேணால் தேவைன்னா போய் போராடுங்க அப்படின்னாரு. அப்புறம் மீதி எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாம் நியூட்ரல் பண்ணிட்டாங்க. எனக்கு அது மேட்டரே கிடையாதுங்க. பட் வாட் எவர் த நெக்லிஜென்ஸ்ன்னு எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. காரணம் சொத்தை தவிர்த்து எல்லாத்துலையும் கையெழுத்து வாங்கிடுறாங்க. உள்ள நுழையிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த அட்டெண்டர்கிட்ட எனிதிங் வாட் எவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ எம் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதில் எல்லா காலமும் ட்ராப் பண்ணி கொடுக்குறதும் ஒரு அட்வொகேட்டு தான். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களால கிளைம் பண்ணவே போக முடியாது, நாளைக்கு அவங்க எங்கேயும் போக முடியாது. அது மாதிரி அவங்க எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கிறாங்க. எங்களோட ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அது. வேறு ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? தொடர்ந்து இப்போ நிறையா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ அவங்க நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் கண்டிப்பாக கேட்டிருக்கீங்க. ஆமாம். வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் மேலே பண்ணுனா கட்டாயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கட்டாயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா இது ஒரு வக்கீலோட போகிறதில்ல. பப்ளிக் வக்கீல்னு பார்க்காதீங்க, எல்லாமே உயிர் தானே. வக்கீலும் மனுஷன் தான், பப்ளிக்கும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷன் தான், எல்லாமே மனுஷன் தான். டாக்டர் மனுஷன் தான். நான் டாக்டர்கிட்ட தான் கேட்டேன், நீங்களும் முதல்ல ஹியூமன் பீங்காக பேசுங்க, முதல்ல ஒரு ஹியூமன் பீங்காக முதல்ல ரிப்ளை பண்ணுங்கள். எமோஷனில் பேசிட்டாங்க, எமோஷன் ஆகிற நீங்கள் எப்படி நீங்கள் நாளைக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க? இதுதான் சார், வேறு ஒன்றும் இல்லையா சார். மேனேஜ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் முறையிட்டீங்களா இல்லை பேசணும் சார், பேசினதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட ஒரு டைம் கொடுத்தேன். நான் ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னோம். அவங்கள கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ தான் ஐசியூவில் போய் பார்க்குறப்ப அவங்க ஒரு டாக்டர் எமோஷனாக எங்கள்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் அவங்களே காம்ப்ரமைஸ் ஆகி பாடி கொடுத்துட்டாங்க. நாங்கள் பாடி வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தால் தான் அதில் நெக்லிஜென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். இன்னும் மெடிக்கல் ரிப்போர்ட் ப்ராப்பராக வரல. அவங்க கையெழுத்து வாங்கி பாடி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்க சொல்கிறது கார்டியாக் அரெஸ்ட்டுன்ட்டு
இதுதான் தகவல். இல்லை இப்போ உங்களுக்கு சிகிச்சை மேலேயே டவுட் இருக்குன்னு சொல்கிறீங்க சார் நான் வந்து சார் வந்து ஒரு அசோசியேஷனோட செக்ரட்டரி சார், திருச்சி அட்வொகேட் கிரிமினல் பார் அட்வொகேட் அசோசியேஷன் செக்ரட்டரி. நான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு இன்றைக்கி மத்தியானம் தான் வரேன். அவங்க இதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி என்ன பார்த்தாங்க, இவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது சார். வியூவில் அண்டர்கோ, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எங்கள்கிட்ட அவங்க முறையிட்டு ஒரு இதாக கொண்டாந்தாங்கன்னா எங்கள் வக்கீல் சங்கம் சார்பாக இதை நாங்கள் ஒரு தீவிர நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ட்ரீட்மெண்ட்டில் வந்து சில சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார், என்னென்னா இவங்க இல்லை அவங்க என்னென்னா இங்கே இருக்க டாக்டர்கிட்ட தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. எத்தனை வருஷமா? 4 மாதமா அந்த கால் பிரச்சனைக்கு இங்கே இருக்க மெடிக்கல் டாக்டர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப வேறு டாக்டர்கிட்ட இருந்தால் அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்குறது கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா இங்கே இருக்க மெடிக்கல் இங்கே டாக்டர்கிட்டே நீங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கி அதை கரெக்டாக சர்வே பண்ணியிருக்கலாங்கிறது எங்களோட வருத்தம். அதை நீங்கள் மருத்துவர்கள் வந்து ஒரு ஹார்ஷாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இது அரசியல் பின்புலத்தோட மருத்துவர்கள் பேசுகிறாங்க சார். அரசியல் பின்பலம் இருக்கா இல்லையான்னு தெரியாது சார். இது யாரோட ஹாஸ்பிட்டலுமா கூட எங்களுக்கு தெரியாது சார். இது ஓனர் எம்டி கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கேட்ட ஒரே வார்த்தை, உங்களோட கரெக்டான நிர்வாகத்தை எங்கள்கிட்ட பேச சொல்லுங்கள். இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு நாங்கள் சொன்னோம். அவங்க எனக்கு கரெக்டாக ஸ்டார்டிங்கை ரெஸ்பான்ஸ் பண்ணலை. பண்ணியிருந்தால் நாங்கள் இந்த அளவுக்கு இஷ்யூ ஆகிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து எங்கள்கிட்ட கோவப்படுறாரு, தேவைன்னா நீங்கள் போய் ரோட்டை மறிங்கன்னாரு. ரோட்டை மறிக்கிறது எங்கள் வேலை கிடையாது. ரோட்டை மறிக்கிறதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் இதுக்கு ஹாஸ்பிட்டல் வரோம். அப்போ நீங்கள் எனக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாடியை ஒப்படைச்சிட்டு பாடியை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க ஆம்புலன்ஸில் பாடி போயிடுச்சு. அவங்க பேஷண்ட், அவங்க தங்கச்சியும் அட்வொகேட்டு தான், இறந்து போனவங்க வக்கீலோட தங்கச்சியும் அட்வொகேட்டு தான். அவங்க பேர் என்ன?